அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மாத்திரம் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாகவே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற, தேவனுடைய நல்ல வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை போல் பேறு பெற்றவர்களும் பாக்கியசாலிகளும் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஐயா, கர்த்தரை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தருக்காய் காத்திருக்கிற நீங்களோ நிச்சயமாய் நிச்சயமாய் பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும். அநேகர் அந்த பரிசுத்த ஆவியின் மகிமையை பெற்றிருக்கிறீர்கள். அநேகர் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் தேவனிடத்திலே சேர்ந்திருக்கிறீர்களே. நிச்சயமாய் பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஓ, மறந்து விடாதிருங்கள். நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்திருக்கிறீர்கள் அல்லது பலனடைய போகிறீர்கள். எதுல பலனடைய போறீங்க யாடி கேட்கிறீங்களா? நீங்கள் எதில் உங்களுக்கு பலன் தேவையோ, எதிலே உங்களுக்கு உதவி தேவையோ, எதிலே உங்களுக்கு இந்த உதவியாளரும் சகாயம் செய்கிறவரும் துணையாளரும் தேற்றரவாளரும் தேவையோ, அங்கே அவர் உங்களுக்காக கொடுக்கப்படுவார், உங்களுக்காக செயல்படுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் ஜெருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கிலும் கர்த்தருக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். மாற்றமே இல்லை. ஐயா, இந்த வார்த்தையை மாற்றி பேசுறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் எவருக்கும் அதிகாரமே இல்லை. இந்த வார்த்தை நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் பாருங்க, வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது, ஐயா, அதற்கு முன்பு அவருடைய ஊழியத்தின் கடைசியாய் பிரியாவிடை செய்தியாய், நல்லா கவனிங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய பிரியாவிடை செய்தியாய் அவர் கடந்து செல்லும் பொழுது கொடுத்த அற்புதமான வார்த்தைகள், பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும். அக்கா சந்து ருக்கவரா, ஹல்லேலூயா. ஓ, நிச்சயமாய் நீங்கள் அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள், பெறப் போகிறீர்கள். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்கள். இந்த புதிய பலம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் என்ன சூழ்நிலையிலே காத்துக் கொண்டிருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, உபத்திரவத்திற்கு மேல் உபத்திரவம், பாடுகளுக்கு மேல் பாடுகள், ஏமாற்றங்களுக்கு மேல் ஏமாற்றங்கள். ஐயா, என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக தடுமாறிக் கொண்டிருக்கிறேன். என் மகளுக்கு நல்ல வேலை, என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று திணறிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது என் மகளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வரும், என் மகனுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, மைட்டி காட் சொல்லுங்க, நாங்கள் கர்த்தருக்கு தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்களோ ஒரு நாளிலே புது பலன் அடைவோம். நீங்கள் நிச்சயமாய் புதிய கிருபைகளை, புதிய வாய்ப்புகளை, புதிய தொடர்புகளை, புதிய கான்ட்ராக்டுகளை பெற்றுக்கொண்டு புது பலன் அடைந்து நிச்சயமாய் கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே பறப்பீர்கள். அதிலே மாற்றமே இல்லை. பறக்கிறது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் பறப்பீர்கள். ஐயா, உங்களை விரோதித்தவர்கள், உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள், உங்களை புறந்தள்ளினவர்கள், உங்களை அப்படியாய் மதிக்காதவர்கள் எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. நீங்கள் உயர உயர பறக்கும் பொழுது உங்களை அண்ணாந்து பார்ப்பார்கள். கேள்விக்குறியாய் நின்றிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ஆச்சரியக்குறியாய் உயர்ந்து நிற்கும், உயர்ந்து நிமிர்ந்து நிற்கும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் கர்த்தருக்கு பெரிய சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் ஒரு நாளிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இருக்கிற நிலைமையை பார்க்காதிருங்கள். இன்று நீங்கள் வாழுகின்ற சூழ்நிலையை பார்க்காதிருங்கள். என்கிட்ட என்ன இருக்குது, ஐயா, என் பிள்ளைகளுக்காக நான் எதையும் சேர்த்து வைக்கவில்லையே, அல்லது என் பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, வேலைக்காக, என் பிள்ளைகள் வெளிநாடுகள் செல்லுவதற்காக, என் பிள்ளைகள் நன்றாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் இருப்பதற்காக எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே நான் சேர்த்து வைக்கவில்லையே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை தேடி நன்மையான காரியங்கள் வரும். உங்கள் பிள்ளைகளை தேடி, உங்கள் குடும்பத்தை தேடி நன்மையும் மேன்மையும் மகிமையுமான காரியங்கள் வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தால் போதும். அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடவுங்கள். ஒரு நாளிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற பிள்ளைகளின் மீது பரிசுத்த
ஆவியானவர் வருவார். ஓ, சகல கிருபைகளோடும் மேன்மைகளோடும் மகிமைகளோடும் வருவார். எல்லா வரங்களோடும் கனிகளோடும் உங்களிடத்திலே வருவார். அவர் வரும் பொழுது புது பலன் அடைவீர்கள். புதிய சந்தர்ப்பங்கள், புதிய கான்ட்ராக்டுகள், புதிய நன்மைகள், புதிய தொடர்புகள், புதிய வாய்ப்பு வசதிகள் உங்களை வந்து சேரும். நீங்களோ கழுகுகளை போல உயரே உயரே பறப்பீர்கள். அப்படியே பறந்து பறந்து நம்புங்க, நம்புங்க, விசுவாசிங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் உல்லாச பறவைகளாய் பறந்து உயர்ந்து செழித்திருப்பீர்கள். அல்லேலூயா. பார்க்கிறவர்களுக்கு அது ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கும். நீங்களோ கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உமக்காய் காத்திருக்கிறவர்கள், உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறபடியினால் என் தெய்வமே, உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற ஐயா, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே தஞ்சம், நீரே எங்கள் சரணாலயம், நீரே எங்கள் அடைக்கல பட்டணம் என்று உம்மையே நம்பி அடைக்கலம் குருவிகளுக்கு நீர் அடைக்கலம் கொடுக்கிறவர் என்று ஐயா, உம்முடைய கிருபாசன தண்டையிலே வந்து தங்கி இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களும் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்து ஐயா, ஓ எருசலேமிலும், ஓ யூதேயாவிலும், எங்கும் எல்லா இடங்களிலும் இவர்களை போன்று பேறு பெற்றவர்கள் இல்லை, இவர்களை போன்று கொடுத்து வைத்தவர்கள் இல்லை, இவர்களை போன்ற பாக்கியசாலிகள் இல்லை என்ற நல்ல சாட்சியோடு நல்ல பேர்ப்புகளோடு வாழும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் நடக்கும் உங்க வாழ்க்கையில, இப்படித்தான் நடக்கும். இதுக்கு நீங்க நிச்சயமாய் காத்திருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார்.